இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுறீங்களா? ஆனால் சென்டென்ஸ் சரியாக பேச முடியலையா, வரலையா? இதுக்கெல்லாம் காரணம் ஒரே விஷயம்தான், டென்ஸ். மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸு தனியாக கிளாஸ் பார்க்குறாங்க, பாஸ்ட் டென்ஸ் தனியாக கிளாஸ் பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, ஃப்யூச்சர் டென்ஸு தனியாக வீடியோ பார்க்குறாங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் குழப்பிடுறாங்க. ரியல் லைஃப்லாம் அப்படி பேச முடியாது, தனித்தனியாக பார்த்து தனித்தனியாக பேசுகிறது முடியாது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டென்ஸ், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸையும் சிம்பிளாக நம்ம ஈஸியாக கற்றுக்கிற போகிறோம். இங்கிலீஷை எளிமையாக எப்படி பேசணும்னு நம்ம சேனலில் கற்றுக்கிட்டு இருக்கோம். சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டென்ஸ், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதோட ஃபார்முலா வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும்னா, எஸ்டர்டேனா பாஸ்ட், ப்ரெசண்ட்னா டுடே, ஃப்யூச்சர்னா டுமாரோ அப்படின்னு வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குறது இந்த இது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன 3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, அதோட ஸ்ட்ரக்சர் தான் இது, அதோட ஃபார்முலா தான் இது. இதில் முக்கியமானது என்னதுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்டு கீ, சி, இட்டு, நேம் வந்துச்சுன்னா வெர்பு வந்து எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஎஸ்ஸு வரும். செகண்டு அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் வந்து சப்ஜெக்டு எப்பயுமே எல்லாத்துக்குமே சப்ஜெக்டு, எந்த இது வந்தாலுமே சப்ஜெக்டு. அதுக்கு எடுத்துகிட்டு பாசிட்டிவில் மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்மில் வரும் வெர்பு. ஃப்யூச்சர் டென்ஸு 3ஆவதில் வந்துட்டு வெர்பு வந்து எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வரும். இன்றைக்கி ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் ஆஃபீஸில் எப்படி பேசுவாங்கன்னு ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. நான்னா ஐ சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போது ஐ ஒர்க் இன் ஆஃபீஸ். செகண்ட், அவன் தினமும் டைமுக்கு வருவான்னா ரெகுலர், இது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. அவன்னா கீ கம்ஸ் ஆன் டைம் எவ்ரிடே. அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் தான் பண்ணணும். நாங்கள் மிஷின் செக் பண்ணுறோம். நாங்கன்னா வி செக் பண்ணுறோம், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. வி செக் த மிஷின், செக் பண்ணுறோம், செக் த மிஷின் அப்படி தான் விட்டுரும். அவள் ரிப்போர்ட் தயார் பண்ணுறாள். அவள் சி வந்திருக்கு. ரிப்போர்ட் தயார் பண்ணுறான்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். சி ப்ரிப்பேர்ஸ், எஸ் வந்திருக்கு. சி வந்தால் எஸ் சேர்த்துருக்காங்க வெர்போட. த ரிப்போர்ட் அப்படின்னு. அவர்கள் சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்கள்னால் தே ஃபாலோ சேஃப்டி ரூல்ஸ். அடுத்தது பார்ப்போம். நான் லேட்டாக வரவில்லைன்னு அப்படின்னு சொல்லணும். அப்போது லேட்டாக வரல அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் ஆஃபீஸில். ஐ டோன்ட் கம் லேட். வரலன்னா ஐ டோன்ட் கம் லேட். அவன் டூட்டி மிஸ் பண்ணலை. அவன்னா கீ வந்திருக்கு. கீ வந்தால் சப்ஜெக்ட் டஸ் நாட் ப்ளஸ் வெர்பு போடணும். கீ டஸ் நாட் மிஸ் டூட்டி. நாங்கள் வேலை நிறுத்தலை. நாங்கள் ஃபுல்லாக வேலை நிறுத்தலை. அப்போ வி வந்திருக்கு சப்ஜெக்ட். வி வந்தால் வி டோன்ட் ஸ்டாப் ஒர்க். அவள் ஃபைல் மறக்கலை. அவள் சி வந்திருக்கு. சி வந்தால் டஸ் நாட். கீ சி இட்னு வந்தால் டஸ் நாட் போடணும். ப்ளஸ் வெர்பு வந்து அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். சி டஸ் நாட் ஃபர்கெட் த ஃபைல். மறக்கலைன்னா ஃபர்கெட். அதுக்கு எடுத்துகிட்டு ப்ரெசண்ட்டில் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்களா? நீங்கன்னா யூ வந்திருக்கு. அப்போ டூ யூ ஒர்க் ஹியர். அவன் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் தான் கேட்குறாங்க. அவன்னா கீ வந்திருக்கு. அப்போ டஸ் கீ ஒர்க் நைட் ஷிஃப்ட். அவள் தினமும் ஆஃபீஸ் வருகிறாளா? அப்போ ப்ரெசண்ட்டில் தான் அவள் அப்போ வந்திருக்கு. சி வந்திருக்கு. சீனா டஸ் சி கம் டு ஆஃபீஸ் டெய்லி.
அவர்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா? அவர்கள்னா தே வந்திருக்கு. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்போ டூ தே ஃபாலோ த ரூல்ஸ். அடுத்தது பார்ப்போம் பாஸ்ட் டென்ஸ். நான் நேற்று வேலை செய்தேன். நேற்று அப்போ நான் முன்னாடி சொன்னல எஸ்டர்டேன்னு வந்தால் பாஸ்ட் டென்ஸில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வெறுப்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் போடணும். ஐ ஒர்க்குடு வேலைனா ஒர்க் வந்து ஒர்க்குடுன்னு வந்திருக்கு. ஐ ஒர்க்குடு எஸ்டர்டே, நான் நேற்று வேலை செய்தேன். அவன் தாமதமாக வந்தான் நேற்று தாமதமாக வந்தான். கேம் லேட், கம் வந்து கேமா மாதிரி இருக்குது பாஸ்ட் ஃபார்மில். அவள் ரிப்போர்ட் செக் பண்ணினாள், நேற்று செக் பண்ணாள். அப்போ அவள் சி சப்ஜெக்டு, அப்புறம் சி செக்கு வந்து செக்குடு த ரிப்போர்ட். நாங்கள் டியூட்டி முடிச்சிட்டோம், நேற்றே முடிச்சிட்டோம், வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லுவோம்ல. நாங்கள் வி சப்ஜெக்ட் வந்திருக்கு, முடிச்சிட்டோம்னா ஃபினிஷ்டு அப்படின்னு, ஃபினிஷ்டு டியூட்டி. அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்திருக்கு. அவன் டியூட்டிக்கு வரவில்லைன்னா நேற்று வரல, டியூட்டிக்கு நேற்று வரல அப்படின்னு சொல்கிறது. கீ டிட் நாட் கம் டு டியூட்டி. நான் நேற்று லேட்டாக வரவில்லை, நான் நேற்று நான் வரலையே, லேட்டாக வரலையே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டிட் நாட் ப்ளஸ் வெர்ப், லேட் வந்து எஸ்டர்டே, கம் லேட், வரல கம். அவள் ஃபைல் செக் பண்ணவில்லை, அவள் செக் பண்ணலை நேற்று. அவள்னா சி டிட் நாட் செக் த ஃபைல். நாங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யவில்லை, நாங்கள் வேலை ஒர்க். அப்போது வி டிட் நாட் ஒர்க் நைட் ஷிஃப்ட். அடுத்தது பார்ப்போம். நீங்கள் நேற்று வேலை செய்தீங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்றுனா எஸ்டர்டே வந்தால் அப்போ பாஸ்ட் டென்ஸில் இப்படி கேள்வி கேட்குறது. டிட்டு ஃபஸ்ட்டு போடணும். நீங்கன்னா யூ ஒர்க், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வந்திருக்கு. வேலை வந்து ஒர்க் எஸ்டர்டே. அவன் இயர்லியாக வந்தானா, நேற்று வேகமாக வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. டிட் கீ கம் இயர்லி? அவள் ரிப்போர்ட் ஃபினிஷ் பண்ணினாளா? அப்போ நேற்று பண்ணினாளா அப்படின்னு கேட்குறாங்க. சி வந்திருக்கு சப்ஜெக்ட். டிட் சி ஃபினிஷ் த ரிப்போர்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிட்டு தான் ஃபஸ்ட்டு போகணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும் வெர்ப். அடுத்தது பார்ப்போம். நான் நாளை வேலை செய்வேன். நாளைன்னு வந்தால் ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சரில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ப்ளஸ் வெர்ப்பு மட்டும்தான் போடணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஐ வில் ஒர்க் டுமாரோ. அவன் மார்னிங் ஷிஃப்ட் வருவான். அப்போ அவன் கீ வில் கம், வருவானா கம், மார்னிங் ஷிஃப்ட். நாங்கள் மிஷின் செக் பண்ணுவோம், நாளைக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கன்னா வி வில் செக் த மிஷின். அடுத்தது பார்ப்போம். எல்லாம் ஆஃபீஸில் பேசுகிறது வார்த்தையை தான் பார்த்துட்ருக்கோம், நல்லா பார்த்துக்குவோம். நான் நாளை லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நான் நாளைக்கு லேட்டாக வரமாட்டேன். ஐ வாண்ட் கம் லேட் டுமாரோ. நாளைன்னு வந்தாலே நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம அந்த ரூல்ஸை மைண்டில் ஏற்றிக்கிட்டு பேசணும். அவன் டியூட்டி மிஸ் பண்ண மாட்டான். அவன் கீ வாண்ட் மிஸ் டியூட்டி. நாங்கள் வேலை நிறுத்த மாட்டோம், நாளைக்கு நாங்கள் வேலை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி சென்டென்ஸு. நாங்கன்னா வி வாண்ட் ஸ்டாப் ஒர்க், நிறுத்தம் ஸ்டாப். அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். நீங்கள் நாளை ஆஃபீஸ் வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும் ஒருத்தவங்கள பார்த்துட்டு. நீங்கள் நாளை நாளைன்னு வந்தால் ஃபியூச்சர். அப்போது வில் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து வெர்பு. வில் யூ கம் டு ஆஃபீஸ் டுமாரோ? அவன் நைட் ஷிஃப்ட் வேலை செய்வானா? வில் கீ ஒர்க் நைட் ஷிஃப்ட்? அவள் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாளா நாளைக்கு? அப்போது வில் சி, அதுக்கடுத்து சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். வில் சி ப்ரிப்பேர் த ரிப்போர்ட். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் போவோம். அடுத்தது ரியல் ஆஃபீஸில் எப்படியெல்லாம் 3 டென்ஷன் எப்படி பேசுவாங்க, நீங்கள் தான் இந்த இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணணும். நேற்று நான் நைட் ஷிஃப்ட் வேலை செய்தேன். நேற்று அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே ஐ ஒர்க் நைட் ஷிஃப்ட்.
இன்று நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இன்றுன்னு வந்திருக்கு. அப்போ டுடே. ப்ரெசண்ட் ஐ எம் ஏ லிட்டில் டயர்ட். நாளைன்னு வந்தால் ஃப்யூச்சர். நான் ரெஸ்ட் எடுப்பேன் நாளை. அப்போ என்ன பண்ணும்? டுமாரோ ஐ வில் டேக் ரெஸ்ட். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி புரிஞ்சு படித்தோன்னா ஈஸியாக இங்கிலீஷை பேசலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளை உன்னை சந்திக்கிறேன். நாளை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நல்லா புரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். உங்களுக்கு அவள் நன்றாக பாடுகிறான். சிம்பிளாக தான் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.